வணக்கம். டெய்லி ஹாரோஸ்கோப் சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல சிம்ம ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 2024 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது என்று பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, லைக் கொடுங்க, பிடித்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 2024 சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி என்னதான் ராசியை பார்த்தாலும் 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல ராகு இருந்து 2ஆம் இடத்துல கேது இருந்தாலும், குரு 10ஆம் இடத்துல இருப்பது ஓரளவுக்கு ஒரு வலுதான். குரு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடத்துல கூட கேதுவை பார்த்து கொஞ்சம் குடும்பம் தனத்தை ஓரளவுக்கு சீர் செய்கிறார். மே மாதத்திலிருந்தே ஓரளவுக்கு நல்ல ட்ரெண்ட் இருக்கு. ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ட்ரெண்ட் வந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற சூரியன் ராசியிலேயே முதல் 16 நாட்கள் இருப்பது ஒரு நல்ல பலம். பட் என்ன, இதுல சில நாட்கள் சனியின் பார்வை பெற்று விடுவார். அது நீங்க பார்க்கணும். குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு மிடில் ஆஃப் த மந்த், ஒரு 10ஆம் தேதியிலிருந்து ஒரு 16ஆம் தேதி வரைக்குள்ள பாத்தீங்கன்னா சனி பார்வை பெறும் பொழுது கொஞ்சம் அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இந்த மார்க்கெட்டிங் துறை பண்றவங்க, பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அலைச்சல் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அந்த டைம்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்ற டைம் பாத்தீங்கன்னா எப்போ செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு அப்புறம் 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற கண்ணில போய் குருவின் பார்வை பெறுவது கொஞ்சம் நல்ல ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு 2 வாரமாக ஆகஸ்ட் செப்டம்பர் முதல் 2 வாரத்துல உழைக்கக்கூடிய விஷயத்துக்கு, முயற்சிகளுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கடைசி 2 வாரம் வருகிறது. ஸோ அது நல்ல ஒரு விஷயம். 3ஆம் இடத்துல சுக்கிரன் செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு மேல வர்றது இன்னமும் கொஞ்சம் முயற்சி ஸ்தானம், முயற்சி விஷயங்கள்ல கொஞ்சம் நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் ஒரு நல்ல விஷயங்கள் கொடுக்குது. ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் 11ஆம் இடத்திலே நீடித்து மாதம் முழுக்க இருக்க போகிறார். அது ஒரு நல்ல ஒரு பலம் தான். ஸோ தவறு இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா புதனும் பாத்தீங்கன்னா முதல் 3 நாட்கள் செப்டம்பர்ல கடகத்துல இருந்து இப்ப 4ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா புதன் நட்பு வீட்டுல ராசியிலேயே இருப்பது ஒரு சிறப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாதத்தின் கடைசி வாரத்துல குருவின் பார்வையை பெற்று படிப்பு விஷயங்கள், தனம் விஷயங்கள் எல்லாத்துலயும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மாணவர்கள் நல்லாவே படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கொஞ்சம் சில நாட்கள் சனியின் பார்வை முழுசா பெறக்கூடிய அமைப்புகள் புதனுக்கு இருக்கு. ராசி அதிபதிக்கு பெறுவது போல புதனும் பெறுவார். அந்த டைம்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மற்றபடி மெஜாரிட்டி ஆஃப் த டேஸ் கொஞ்சம் பரவாயில்லை. அதுக்கப்புறம் மாதத்தின் கடைசி 2024 செப்டம்பர் 23ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கடைசி வாரம் 2ஆம் இடத்துல மூல திருக்கோண ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெறுவது புதன் வலு, குரு பார்வை பெறுகிறார். ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள், எல்லாத்துக்குமே ஒரு வயசு வித்தியாசம் இல்லாம நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அந்த மாதத்தின் இறுதி பகுதி இருக்குங்க. ஸோ பொதுவா பார்க்கும் பொழுது ராசி அதிபதி வலுவா இருக்கிறனாலையும், 2ஆம் இடம் கொஞ்சம் வலுவா இருக்கிறனாலையும், 10ஆம் இடத்துல குரு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடத்தை பார்ப்பதனாலும் கொஞ்சம் வியாபாரம், தொழில், வீடு, வண்டி வசதிகள் எல்லாம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இருக்குதுன்னு பாக்குறோம். என்னதான் இருந்தாலும் 7ஆம் இடத்துல அஸ்தாதிர சனி என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி இருந்து ராசியை பார்த்து 8ஆம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது டிராவலிங் பண்றப்போ, தூர பிரதேசம் போகக்கூடிய, வெளிமாநிலம் போறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சுக்கணும். பார்த்து இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு 6 மாதம் கழிச்சு பாத்தீங்கன்னா சனி 7ஆம் இடத்தை விட்டு 8ஆம் இடம் வர்றாரு. அது வேற மாதிரி பலன்கள் கொடுக்க போகிறது. அது வரைக்கும் கொஞ்சம் வேலைப்பாடுகள், அலைச்சல்கள் எப்பவுமே கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த செப்டம்பர் மாதம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், 2வது ஹாஃப், செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்ல பலன்களும், முயற்சிக்கேற்ற ஒரு நல்ல பலன்களும், ஒரு வசதி வாய்ப்புகள், புத்தி கூர்மை, சில விஷயங்கள் செய்து கொடுக்கறது, முடிச்சுக்கிறது, சொத்து வாங்குறது, தன விஷயத்துல திருப்தியான ஒரு அமைப்பு, படிப்பு விஷயத்துல மாணவர்களுக்கு ஒரு திருப்தியான அமைப்பு, அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்த மாத கிரகத்தின் பயிற்சி என்று சொல்லப்படுகிற சூரியன், புதன், செவ்வாய் பயிற்சி, சுக்கிரன் பயிற்சி கொடுக்குதுங்க. ஸோ பொதுவா பார்க்கும் பொழுது சிம்ம ராசிக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக, குறிப்பா செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கு. இது பொதுவான பலன்களை தவிர
உங்களோட ஜென்ம ஜாதகம், அதாவது பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் வைத்து ஜென்ம ஜாதகத்தை பார்த்து தசாபுக்திகள் எப்படி இருக்குன்னு வச்சு பார்க்கும் பொழுதுதான் துல்லியமான பலன்கள் கொடுக்கும். அதுல நல்ல தசைகள் போகும்போது நல்ல பலன்கள் நான் சொன்னது அதிகமாகவும், ஒரு சுமாரான தசைகள் போகும்போது நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நம்ம அதை வச்சு பார்த்து தான் துல்லியமான பலன்கள் சொல்ல முடியும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.